If you really believe in God, if you really believe in the power of the Holy Spirit, then pray to the Holy Spirit. You taught me what is good. Teach my husband what is good. Teach my wife what is good. Teach my children what is good. 30 வருஷமா பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. என்னைக்காவது அவன் திருந்துவானா? ஆவியானவர் தொட்டா திருந்துவானா? சில பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனை ரெட்ரீட்டுக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த பிறகும் 4 நாள் ரெட்ரீட்ல உட்காரும் பொழுதும் அந்த இன்டர்வெல்னு ஒன்று விடுவோம் இல்லையா? நம்ம இந்த டாக்ல எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம், இந்த பாவத்தை செய்யக்கூடாது, அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அமைதியாக உட்காந்து அம்மாவும் பையனும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கிருந்து வெளியே போகும்பொழுது சைலன்ஸ் அப்படின்றது அவ்வளோ கிளியரா சொல்லுவோம். யூ ஷுட் கீப் சைலன்ஸ் இன் த ரெட்ரீட், யூ ஷுட் நாட் டாக் டு எனிவன். இவ்வளோ சொல்லிட்டோம். இங்கிருந்து அந்த கதவு வெளியே போகும்போதே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஃபாதர் சொன்னார் பாத்தியா, நீ கேட்டுக்கிட்டியா? ஃபாதர் சொன்னார் கேட்டுக்கிட்டியா? ஃபாதர் இப்படி சொன்னார், ஃபாதர் அப்படி சொன்னார். ஃபாதர் அவங்ககிட்டயும் கூட தானே சொன்னாரு. கடவுளை நம்பாதவங்க, ஏன் நான் சொன்னாதான் பையன் நம்புவான், நான் சொன்னாதான் பையனுக்கு புரியும். 30 இயர்ஸா நீ சொன்னது புரியல அவனுக்கு, இனியா புரிய போகுது? 40 இயர்ஸா நீ சொன்னது உன் பொண்ணுக்கு புரியல, இனியா புரிய போகுது? So pray to Holy Spirit. Don't fight with your wife, don't fight with your husband, don't fight with your dad, don't fight with your mom, don't fight with your children, but fight for your children. That you can do only by prayer and fasting. முடியும். சேலஞ்ச் பண்றேன் நான். முடியும். நீங்க ஜெபிச்சு பாருங்க, நீங்க ஃபாஸ்டிங் எடுத்து பாருங்க, உங்க ஹஸ்பண்டுக்காக, உங்க வைஃபுக்காக நடக்கும். கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா செஞ்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், இந்த உறவுல உங்களுக்கு இருக்க வேண்டியது இந்த ஜெபமும் இந்த தபமும், prayer and fasting. இதுதான் தப்பு செஞ்சார் ஆதாம். என்ன செஞ்சாரு? நீ தந்த பெண், she fought with his wife, not for his wife. இனி இதே ஒரு மாடல் நான் ஒரு இடத்துல பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன், பாண்டிச்சேரியில உங்களுக்கு இங்க ஒரு பாண்டிச்சேரி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். மலேசியாவில் எங்களுக்கு இருக்கிற பாண்டிச்சேரி மாதிரி உங்களுக்கு ஒரு பாண்டிச்சேரி இருக்கு. பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பாண்டிச்சேரிக்கு போவாங்க. இந்த சாட்டர்டே சண்டே ஆனால் பாண்டிச்சேரி போவாங்க. ஏன் தெரியுமா போவாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சென்னையில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதை பற்றி கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு பாண்டிச்சேரி இருக்குது. பாண்டிச்சேரியில் சரக்குக்கு ஜிஎஸ்டி கிடையாது. சரக்குனா தண்ணி, பாட்டில் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் தண்ணி நீங்க குடிக்கிற அந்த காப்பி தண்ணி கிடையாது. கவர்மெண்ட் அங்கீகாரம் அந்த தண்ணி. அந்த தண்ணிக்கு அங்கே விலை கம்மி. இங்க 100 ரூபானா மேபி அங்கே 50 ரூபா இருக்கும் போல இருக்குது, தெரியல. அதனால அந்த சரக்குக்கு விலை கம்மி அங்கே பாண்டிச்சேரியில். ஆனால் அங்கேயும் குடிச்சிட்டு வந்துடணும், பாட்டில் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. இனி குடிச்ச பாட்டில் ஏதாவது மிச்சம் தான் பாதி ஏதாவது கொண்டு வரலாம். 4, 5, 10 நாளாம் வாரத்துக்குன்னு போய் வாங்கிட்டு வர முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு பாண்டிச்சேரி இருக்குது இல்லை? தெரியாதா? பாரு எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க பாரு. அப்படி ஒரு தீவு இருக்குது இல்லையா, அங்கே ஒரு தீவு இருக்குது, உங்களுக்கு ஒரு ஐலாண்ட் இருக்குதாமே அங்கே. ஃபாதர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு கேட்காதீங்க. அதனால அப்படி ஒரு பாண்டிச்சேரி, அப்படி ஒரு தீவு உங்களுக்கு இருக்குது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்போ ஏன் இதை சொன்னேன்னு நான் மறந்து போயிட்டேனே. எதுக்காக சொன்னேன் நான்? எதுக்கோ சொல்லி வந்து அதுக்குள்ளே போயிடுச்சு. சரி, இங்கே பாண்டிச்சேரியில் நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அங்கே போன பொழுது செகண்ட் ஹார்ட் சர்ச், த கத்தீட்ரல் சர்ச் ஆஃப் பாண்டிச்சேரி. அன்னைக்கு அங்கே when I finished the holy mass of wedding, I went out. அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜில் மேலே ஒரு லைன் போட்டிருந்தாங்க, வெரி பியூட்டிஃபுல் சென்டென்ஸ். இப்போ அது இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, தம திருத்துவத்தின் கண்ணாடி திருக்குடும்பம், திருக்குடும்பத்தின் கண்ணாடி நம் குடும்பம். நல்லா கவனிங்க. தம திருத்துவத்தின் கண்ணாடி திருக்குடும்பம், திருக்குடும்பத்தின் கண்ணாடி நம் குடும்பம். Trinity, the Holy Trinity is reflected in Holy Family. Holy Family should reflect in our family. Holy Trinity is reflected in Holy Family. Holy Family should reflect in our family. தமத்திருத்துவத்தின் கண்ணாடி. தமத்திருத்துவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? திருக்குடும்பத்தை பாருங்க. அந்த ஒற்றுமை என்னன்னு இந்த ஒற்றுமையில தெரியும். திருக்குடும்பத்தின் கண்ணாடி நம் குடும்பம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த திருக்குடும்பத்தில் இருந்த அந்த ஒற்றுமை என்ன? திருக்குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை என்ன?
திருக்குடும்பத்தில் இருந்த ஒற்றுமையை சுருக்கமாக பார்த்து நம்ம திருப்பலிக்கு கடந்து போவோம். அப்போ திருப்பலிக்கு நடுவில் பிரசங்கம் வேண்டாம். ஸோ வில் ஃபினிஷ் த ஹோலி மாஸ், தென் வி வில் என்டர் இன் அடரேஷன். ஸோ பை 2:15 வில் ஹாவ் அவர் லஞ்ச், தென் நமக்கு போகலாம். ஸோ இந்த திருக்குடும்பத்தில் 3 பேர் இருந்தாங்க. சூசையப்பர், அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்து. யாரோ ஒரு நாள் இன்டர்வியூ எடுக்க வந்தவர் அந்த வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்துட்டு கேட்டாரா, ஜீசஸ் ஜீசஸ் பிகாஸ் யூ ஆர் தேர் இன் திஸ் ஃபேமிலி இட் இஸ் கால்ட் அஸ் ஹோலி ஃபேமிலி அப்படின்னாராம். ஜீசஸ் ஜீசஸ் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இது ஹோலி ஃபேமிலின்னு வெளியே பேசிக்கிறாங்க. ஜீசஸ் சொன்னார், நோ 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 நோ, நாட் பிகாஸ் ஐ ஆம் ஹியர், ஜஸ்ட் பிகாஸ் மை மதர். பாருங்க, அம்மா கிட்ட போய் கேளுங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை மதர் இஸ் ஹியர் திஸ் இஸ் ஹோலி ஃபேமிலி அப்படின்னாராம். அப்போ இந்த மைக் எடுத்துட்டு இன்டர்வியூ பண்ணுறவர் மாதா கிட்ட போனாங்களா. மாதா கிட்ட போயிட்டு, அன்னை மரியாளே அன்னை மரியாளே பிகாஸ் யூ ஆர் ஹியர் இட் இஸ் ஹோலி ஃபேமிலி அப்படின்னாங்களாம். மாதா சொன்னாங்களா, நோ 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 நோ, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ பட் பிகாஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட் ஜோசப் இட் இஸ் ஹோலி ஃபேமிலி அப்படின்னாங்களாம். ஜோசப் கிட்ட போனாங்களாம். ஜோசப் கிட்ட போன பொழுது, ஜோசப் ஜோசப் இட்ஸ் பீன் டோல்ட் தட் பிகாஸ் யூ ஆர் ஹியர் இட் இஸ் அ ஹோலி ஃபேமிலி. ஜோசப் சொன்னாரா, நோ 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 நோ, இட் இஸ் பிகாஸ் ஜீசஸ் இஸ் தேர் இட் இஸ் ஹோலி ஃபேமிலி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னால் அல்ல, என்னுடைய மனைவியால், என்னுடைய பிள்ளையால் தான், என்னுடைய கணவரால் தான் இந்த குடும்பத்தினுடைய நிம்மதி, இந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்க காரணம் அவங்களால தான் அப்படின்னு நினைக்கிற அந்த திருக்குடும்பம். அந்த திருக்குடும்பத்தில் 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய 3 பேருடைய அந்த சுபாவத்தை, அந்த கேரக்டரை கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும்னு புரியும் அழகா. கணவர் சூசை. இந்த சூசைக்கு பைபிள்ல கொடுக்கிற ஒரு அடைமொழி இருக்கு, an attribution given to Saint Joseph. What is that? நீதிமானான சூசை. நல்லா கவனிங்க, நீதிமானான சூசை. அப்ப நான் 2 வேர்ட்ஸ் இப்ப கேட்கிறேன், 2 வேர்ட்ஸ். explain those 2 words for me. நீதி, நியாயம். நீதி என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன? நீதி என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன? சரி, நீதியை விடுங்க, நியாயம் என்ன? ஃபேர். நியாயம் என்றால் என்ன? ஜஸ்டிஸ். கரெக்ட் வேர்டு. ஸோ நியாயத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டீங்க, கரெக்ட். நான் கேட்டது நியாயம் என்றால் என்ன, நியாயத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் என்னன்னு இல்லை. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் த டிரான்ஸ்லேஷன். தென் வாட் யூ மீன் பை ஜஸ்டிஸ்? யார் வாங்கி இது சொன்னீங்க? ஜஸ்டிஸ். வாட் யூ மீன்? நியாயம்னு சொல்லாதீங்க. வாட் டு யூ மீன் பை ஜஸ்டிஸ்? வாட் டு யூ மீன் பை ஜஸ்டிஸ்? ஹலோ, வாட் டு யூ மீன் பை ஜஸ்டிஸ்? நியாயம் என்றால் என்ன? நியாயம் புரிஞ்சாதான் நீதி புரியும், நீதி புரிஞ்சாதான் நீதிமான சூசையை புரியும். நியாயம், ஜஸ்டிஸ்னா என்ன? டைம் ஆகுது. நான் பிரச்சனை இருக்கும்போது சரியான தீர்ப்பு. எதனுடைய அடிப்படையில்? நியாயத்தினுடைய அடிப்படை. நியாயம்னா என்ன? நீதி தவறாமல். மனித நேயம் இல்லை. அது மனித நேயம்னா என்ன? சரி, சொல்ல டைம் ஆயிடுச்சு. நியாயம் என்றால், ஜஸ்டிஸ் என்றால் தகுந்ததை தகுந்தவருக்கு தகுந்த முறையில் தகுதியான நேரத்தில் கொடுப்பது நியாயம். ஜஸ்டிஸ், கிவிங் ஒன்ஸ் டியூ. தகுந்ததை, நல்லா கவனிங்க, தகுந்ததை தகுதியானவருக்கு தகுதியான முறையில் கொடுப்பது தான் நியாயம். சப்போஸ் உங்க வீட்டில் யாரோ வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, a maid is there at home. உங்களுக்காக யாரோ வேலை செய்யறாங்க. அந்த வேலை செய்யறவங்களுக்கு நீங்க தகுந்த சம்பளம் கொடுக்கணும். நல்லா வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய சாதாரண ஒரு சம்பளம் என்ன? ஒரு சப்போஸ் மெய்டு இருக்காங்க, ஹவுஸ் மெய்டுனா 1500 ஆரம். உங்களுடைய 1500 உங்களுடைய வில்லி இல்லையா? வில்லி இல்லையா? வில்லி தானே சொல்லுங்க. 1500 வில்லி டாலர், 1500. அது கொடுக்காம நீங்க 1000 ரூபாய் தான் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் தகுந்த சம்பளம் கொடுக்கல. அப்போ ஒரு ஆளை நல்லா வேலை வாங்குறீங்க,
1500 கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க 1000 கொடுக்குறீங்கன்னா அது அநியாயம். இல்ல ஃபாதர் நான் 1500 தான் கொடுக்குறேன். ஓகே, வெரி குட். ஆனா அந்த 1500 எப்படி கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும்? ஜனவரி 1, பிப்ரவரி 1, மார்ச் 1 கொடுக்கணும். கரெக்டாக கொடுக்கணும். நீங்க என்னைக்கு நீங்க உங்களை வேலைக்கு வச்சிங்களோ எவ்ரி மந்த் யூ ஹேவ் டு ஃபாலோ தட். ஏன்? ஏன்னா பிகாஸ் அவங்க ஏதாவது லோன் எடுத்திருப்பாங்க, எங்கேயாவது யார்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த 1500 கிடைச்சாதான் ஷீ கேன் டூ சம்திங். அப்ப நீங்க ஒரு வாட்டி ஜனவரி 1 கொடுப்பீங்க, பிப்ரவரி 5 கொடுப்பீங்க, மார்ச் 10 கொடுப்பீங்க, திருப்பி ஏப்ரல் 1 கொடுப்பீங்க. தட் யூ ஷுட் நாட் டூ. தகுதியான பணத்தை தகுந்த நேரத்திலும் கொடுக்கணும். பிகாஸ் she has to plan for the family. அப்ப தகுதியான 1500 கொடுத்தாலும் அது கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும். அப்ப தகுதியான பணம், தகுதியான நேரம். ஃபாதர் இது ரெண்டுமே நான் கரெக்டா செய்யறேன். 1500 ரூபாய் கொடுக்குறீங்க, கரெக்டா 1 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா சப்போஸ் நீங்க கொடுக்கறது எப்படி தெரியுமா கொடுக்குறீங்க? அதுல பழைய நோட்டா, கிழிஞ்ச நோட்டா, எழுதின நோட்டா, இல்ல மூஞ்சில வீசி எறியறீங்கன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கோ பணம் இப்படி கொடுத்தா அதுவும் சரியல்ல. தகுதியான முறையில் தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் ஃபார் மீ, எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க நன்மை செஞ்சீங்க, இந்த ஒரு மாசம் வேலை செஞ்சீங்களே தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவங்களுடைய கையில மரியாதையா கொடுக்கிறது. தகுதியானவருக்கு தகுதியானதை தகுதியான நேரத்தில் தகுதியான முறையில் இதெல்லாம் சேரும்போதுதான் கிவிங் ஒன்ஸ் டியூ. இது நியாயம். நீதினா என்ன? நீதினா தகுதி இல்லாதவர்களுக்கு, நல்லா கவனிங்க, தகுதி இல்லாதவர்களை தகுதி ஆக்குவதுதான் நீதி. எக்ஸாம்பிள், இந்த அம்மா ஒரு 5 நாள் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால வரல. 1500 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நியாயமா நீங்க என்ன கொடுக்கணும்? 400 ரூபாய் இல்ல 200 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறீங்க. 1300 கொடுத்தால் போதும், அது நியாயம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பாவம், அவங்களுக்கு கணவர் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு 1300 கொடுக்க வேண்டிய இடத்துல சப்போஸ் நீங்க 1500 கொடுக்குறீங்கன்னா what you are doing? You are not doing justice, but you are being righteous. புரிஞ்சுதா? தகுதி இல்லாதவர்கள் 30 நாள் வேலை செய்ய வேண்டிய இடத்துல அந்த அம்மா 25 நாள் தான் வேலை செஞ்சிருக்கிறாங்க. 25 நாள் வேலை செஞ்சவங்களுக்கு 1300 ரூபாய் கொடுத்தா போதும் என்றால் நீங்க 1300 கொடுக்காம இந்த மாசமோ அவங்களுக்கு 1500 கொடுக்குறீங்கன்னா you are making her worthy though she is not worthy. Understand? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சூசேப்பரை ஏன் நீதிமான்னு கூப்பிடணும் இப்ப புரியுதா? Because Mother Mary before her marriage she was found conceived. நியாயமா பார்க்க போனோம்னா ஜஸ்டிஸ் என்ன பண்ணணும்? மேரிய கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு இல்ல? சூசேப்பருக்கு இல்ல. இனி அந்த பொண்ணு அப்படியே கைவிட்டு இருந்தார்னா அந்த மரியாளுக்கு என்ன ஆயிருக்கும்? திருமணம் ஆகாமல் ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாள். யூத முறைப்படி அந்த பெண்ணை என்ன செய்யலாம்? கல்லால் எறிந்து கொண்டிருக்கலாம். அப்ப மாதா மட்டுமா இறந்திருப்பாங்க? மாதா வயிற்றில் இருந்த சூசேப்பரா இயேசுவும் இறந்திருப்பாரு. அப்ப ஆக்சுவலி சூசேப்பர் மரியாளை திருமணம் செய்தது வழியாக யாரை காப்பாற்றி இருக்கிறாரு? மரியாளையும் அன்னை மரியாளையும் இயேசுவையும் காப்பாற்றியுள்ளார். அது அவர்களுக்கு கொடுத்த நீதி. தகுதி இல்லாமல் இருந்தும், திருமணத்திற்கு தகுதி இல்லாமல் இருந்தும் அவளை திருமணம் செய்த பொழுது தன் மனைவியாக போகும் அந்த பெண்ணுடைய பாவத்தை, உலகம் காணும் பாவத்தை தன்னுடையதாக அவர் ஏற்றுக்கொண்டார். He took the so-called sin of his wife to himself and did not open his mouth. ஏன்னா இயேசுக்கு 30 வயசு ஆன பொழுதும் 30 வயசு இருக்கும் பொழுதும், நல்லா கவனிங்க, என்ன தெரியுமா ஆளுங்க சொல்றாங்க? தச்சனின் மகன் தானே இவன், சூசையின் மகன் தானே இவன். அப்ப அதனுடைய அர்த்தம் இவர்
தூய ஆவியானவரால் பிறந்த குழந்தை என்று யாருக்குமே தெரியாது. எல்லாரும் என்ன நினைச்சிருக்கிறாங்க? யார் வழியா பிறந்த குழந்தை நினைச்சிருக்கிறாங்க? So he kept that word. வாயை மூடிக்கிட்டு இருந்தார். இல்லைன்னா அந்த பொண்ணை பத்தி உலகம் தப்பா பேசியிருக்காது. அந்த பெண்ணிற்கு அந்த உலகம் இன்னைக்கு உலகம் தப்பா பேசுது. ஆனா அந்த மனிதர் சூசேப்பர் அந்த பெண்ணை எப்படி பாதுகாத்தார் பாருங்க. தன் மனைவி ஆனவளை அப்படி பாதுகாத்தார். ஒருத்தனுக்கும் விட்டு கொடுக்கல. ஒருத்தனும் அவளை பத்தி தவறா சொல்ல விட்டு கொடுக்கல. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தந்த மனைவி யாரெல்லாம் குறை சொல்றாங்க? உங்க அப்பா, உங்க அம்மா, உன்னுடைய தங்கச்சி, உன்னுடைய தம்பி. இன்னைக்கு உனக்கு கணவனாக தந்தவர், உனக்கு கணவனாக தந்த உன்னுடைய கணவனை குறித்து உன்னுடைய வீட்டில் யாரெல்லாம் தப்பு சொல்றாங்க பாருங்க. So if he is being compared because of you, நீ உன் கணவனை விட்டு கொடுத்ததுனால, நீ உன் கணவனுக்கு நீதி கொடுக்காததுனால, நீ உன் மனைவிக்கு நீதி கொடுக்காததுனால, உன்னுடைய இணையாக துணையாக ஆண்டவர் தந்தவரை இன்னைக்கு அவமானம் பார்க்கிறவங்க உண்டு. Because you humiliate your husband, you humiliate your wife, you நீ அப்படியே கை விட்டுற. உங்களால போலீஸ் ஸ்டேஷன்ல ஏத்திருக்கீங்களா உங்களுடைய ஹஸ்பண்ட? டைவர்ஸ் சொல்லி மிரட்டுறீங்களா உங்களுடைய வைஃபை? பிளாக்மெயில் பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க. உன்னுடைய கணவன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய இணையாக உன்னுடைய துணையாக ஆண்டவர் உனக்கு தந்த கணவன் மனைவி உன்னால் நீதிகரிக்கப்பட வேண்டியவர்கள். They are not worthy. I understand they are not worthy, but you are given to him, to her, so that you make her worthy. You make him worthy. தகுதி இல்லாதவனை தகுதி ஆக்குவதற்காக தான் அந்த திருமணம். This is why Christ and the church is compared with husband and wife. Because what did Christ do? கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நீங்க போய் பாவ சங்கீர்த்தனம் செய்றீங்க. பாவ சங்கீர்த்தனம் செய்வதால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? யோசிச்சு பாருங்க. என்னெல்லாம் கேடுகட்டமான விஷயம் செய்யறோம். ஆனா போய் பாவ சங்கீர்த்தனத்துல போய் ஐயோ இதை செஞ்சுட்டா அதை செஞ்சுட்டா ஆண்டவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? போ பழிச்சு போ. Praise the Lord. தகுதி இல்லாத உன்னை ஆண்டவர் தகுதி ஆக்குகிறார். இப்போ உடனே திருப்பலிக்கு போறோம். நம்ம திருப்பலியில திவ்ய நற்கருணை, அதாவது ஆண்டவருடைய சரீரத்தையே நீங்க வாங்க போறீங்க. அந்த சரீரத்தை இங்க உங்களுக்காக நான் ஒரு குருவானவர் என்ற நிலையில நான் உங்களுக்கு இது செஞ்சு தர போறேன். எனக்கு என்ன தகுதி? What right, what worthiness do I have to celebrate the holy mass? What right, what holiness you have to receive this holy communion? தகுதி இல்லாத உன்னை, தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் தகுதி ஆக்குகிறார். அதனாலதான் ஆண்டவருக்கு கொடுக்க பேர், சூசைக்கு கொடுக்கப்பட்ட அதே பேர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு. என்ன தெரியுமா? உன்னுடைய ஆண்டவர் நீதிமான். You understand the word நீதிமான் now? தகுதி இல்லாதவனை தகுதி ஆக்குபவன் யாரெல்லாமோ அவன் நீதிமான், அவள் நீதிமான். இது எங்க இருக்கணும்? சூசையப்பருக்கு இருக்கு. தகுதி இல்லாதவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளை பாதுகாத்தவள். That is why even now Catholic Church as a universal patron saint of the universal Catholic Church is Saint Joseph. என்ன தெரியுமா? மாதாவையும் இயேசுவையும் பாதுகாத்தவருங்க. அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா எனக்கு திருச்சபையே கிடையாது. அப்ப அவங்கள பாதுகாத்தவர் தான் இன்னைக்கு நம்மளையும் பாதுகாக்கிறார். That is why he is a patron saint of Holy Catholic Church. என்னைக்காவது சூசையப்பர் நினைச்சிருப்பாரா தூங்கிட்டு இருந்தவர் நான் இன்னைக்கு ஹோலி கேத்தலிக் சர்ச்சுக்கு பேட்ரன் செயின்ட் ஆவேன்னு? சின்ன விஷயத்துல ஆமேன்னு சொன்னார். And you think about this holy man, see he is a young man. நீங்க நினைக்கிற மாதிரி அவரெல்லாம் கிழவர் கிடையாது, வயசானவரா. சிலவங்க மாதாவை காப்பாத்துறதுக்காக சூசையப்பரை வயசானவரம் ஆக்கிடுறாங்க. மாதாவை காப்பாற்றணும், ஏன்னா மாதாவினுடைய கண்ணிமை கலங்கப்படவில்லை. அப்போ என்ன செய்யணும்? 12 வயசான பொண்ணு கல்யாணம் பண்ணவருக்கு நல்லா பெயிண்ட் தாடியில் அடிச்சு விட்டுட்டு 80 வயசானவரை மாத்திடுவாங்க. சூசையப்பர் அவ்வளோ கேவலமா நம்ம பிக்சர் பண்ணுவோம். சூசையப்பர் வாஸ் அ வெரி அந்த ரத்தம்லாம் கொதிக்கிற ஒரு யங் மேனா தான் இருந்தார். ஏனெனில் அவர்கள் திருமணம் நிச்சயமானவர்கள். 12 வயசு பொண்ணுக்கு 80 வயசு கணவனையாக கொண்டு வந்து
நிச்சயம் பண்ணி விடுவாங்க. சில வயசானவங்களுக்கெல்லாம் கோவம் வருது, ஏன் பார்த்து எங்களை கிழவன்னு சொன்னீங்க அப்படின்னு. அதனால இயேசு மரியாளுக்கு திருமணம் நிச்சயமான வாலிப பையன் சூசேப்பர், வாலிப பையன். அப்ப அந்த வாலிப பையனுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு இல்லையா பிரதர், உங்களுக்கு திருமணம் நிச்சயமான பொழுது இனி அந்த மனைவியோடு எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு கண்டிருந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம், அது வேற நடக்குதோ இல்லையோ. பட் when you were a young man, young woman, உங்களுக்கு ஒரு திருமண நிச்சயம் நடந்த பொழுது எப்படி உங்களுடைய திருமண வாழ்க்கையை நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆசை சூசேப்பருக்கு இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒடிச்சு தூளாக்கி கையில கொடுத்துட்டார். நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணு, எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா ஒரு குழந்தையும் கிடைக்கும் அப்படின்ட்டார். His dreams were shattered. His dreams were shattered, but yet he said amen. Yet he said amen. ஆண்டவரே நான் உன்னை நம்புறேன், அதனால அந்த பெண்ணை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஒரு வார்த்தை தான் எங்கே தெரியுமா இருக்கும்? சூசேப்பருக்கே தெரியாது உண்மையாவே இது ஆக்சுவலி தூய ஆவியானவர்கள் பிறந்த குழந்தையா இல்லைன்னு தெரியல அவருக்கும். ஆனா அதுக்கும் பைபிள் வேர்ஸ் ஒன்று இருக்குது. ஆனா புரோட்டஸ்டன்ட்ஸ் இது எல்லாமே தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க. பைபிள்ல இன்னொரு வார்த்தை அழகா இருக்கு. அவர் அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அவர் மரியாவை அறியவில்லை. என்னுடைய அர்த்தம் புரோட்டஸ்டன்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிகாஸ் பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை அறிந்தான் என்றால், நல்லா கவனிங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணை அறிந்தான் என்றால் அதனுடைய மீனிங்கே தாம்பத்திய உறவு தான். இந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷனுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? அறிந்தான். பழைய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கு. டு நோ அ உமன் மீன்ஸ் மேன் நோயிங் எ உமன் அப்படின்னா இதான் அர்த்தம். அப்ப புதிய ஏற்பாடுல அதுவரை சூசேப்பர் அறியவில்லை, அதனுடைய அர்த்தம் என்ன? அதற்கு பின் அறிந்தார். ஸோ யூ காட் த கனெக்ஷன். அதற்கு பிறகுதான் அதனால மற்ற குழந்தைங்க எல்லாம் பிறந்தது அப்படின்வாங்க. பட் த மீனிங் இஸ் நாட் தட். சூசேப்பர் அதுவரை மரியாவை அறியவில்லை அப்படின்னா, அறிவு அப்படின்றது நிறைய மீனிங்ல வருங்க, தமிழ்ல நிறைய மீனிங்ல வரும். இப்ப நான் சொல்றேன், என்னுடைய அப்பா சாகும் வரை குடிக்கவில்லை அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? செத்த பிறகு குடிச்சாருன்னு அர்த்தம். ஸோ அந்த வரை அப்படின்ற மீனிங்க்கு தமிழ்ல நிறைய மீனிங் இருக்கு. தன் தலைப்பேரான மகனை பெற்றெடுக்கும் வரை சூசேப்பர் மரியாவை அறியவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் அதற்கு பின் அறிந்து குழந்தை பிறந்ததுன்னு கிடையாது. இட் இஸ் பிளேமிங் செயின்ட் ஜோசப், இட் இஸ் பிளேமிங் மதர் மேரி. ஏன் இவங்களுடைய மூஞ்சில கறிவாரி தேய்ச்சிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க? I do not know what happiness they get. இவங்க எல்லாமே ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு கணவர், ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு பெண், இவங்களை எல்லாம் அழிச்சிட்டு இவங்க மூஞ்சிலெல்லாம் கறிவாரி போச்சுட்டு இந்த புரோட்டஸ்டன்ட்ஸ் பெண்டகோஸ்ட் என்ன செய்ய போறாங்க? இந்த சபைக்காரங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. வாட் ஹாப்பினஸ் டு தே கெட்? புரியல. ஆனா சூசேப்பர் அதுவரை அறியவில்லை. அதனுடைய அர்த்தம்னா அந்த குழந்தை பிறந்த பொழுது, அந்த குழந்தையை பார்த்த பொழுது சூசேப்பருக்கு புரிஞ்சது, இது தூய ஆவியானவர் வழியா பிறந்த குழந்தை தான், இது மனுஷ குழந்தை கிடையாது. Praise the Lord. அந்த ஒளியை, அந்த பிரகாசத்தை அதை கண்ட பொழுது he understood that this child is from God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப நீதிமான் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா? நீதிமான் என்றால் கணவனும் மனைவியும். நீங்கள் உங்களுடைய கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ தவறு செய்யலாம், ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய முதல் குணம் என்ன தெரியுமா? நீதி. என் கணவனுடைய தவறை, என் மனைவியுடைய தவறை, என் பிள்ளைகளுடைய தவறை, என் பெற்றோர்களுடைய தவறை என் தவறாக ஏற்றுக்கொண்டு அதற்கான பரிகாரம் செய்யும் ஒரு மனசு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா நீ அந்த குடும்பத்துக்கே லாக்கியே கிடையாது, வெளியே போயிடு, கெட் அவுட் ஆஃப் த ஃபேமிலி. நீ குடும்பத்தில் யூ ஆர் ஜஸ்ட் a number, not a member. தீனி போட்டு வளர்க்குறாங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. லாட்ஜில் தங்குற மாதிரி தங்குறீங்க. யூ ஆர் நாட் அ மெம்பர் இன் த ஃபேமிலி இஃப் யூ டோன்ட் ஃபீல் தட் பிலாங்கிங்னஸ். என் அப்பா, என் அம்மா, என் புருஷன், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள் விட்டு கொடுக்க மாட்டேன். பிசாசுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், பாவத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், உலகத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய புருஷன் குடிக்காரனா இருக்கலாம், என்னுடைய மனைவி பொல்லாதவளா இருக்கலாம், ஆனா நான் சாத்தான் கையில விட்டு கொடுக்க மாட்டேன், உலகத்து கையில விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய ஜபத்தால், என்னுடைய தவத்தால், என்னுடைய உபவாசத்தால் அவர்களை நான் திருப்பி கொண்டு வருவேன்.
I will not fight with them, but I will fight for them. முடிவெடுங்க. உன்னுடைய குடும்பத்தில் அப்ப என்ன இருக்கணும்? நீதி, நீதிமானான சூசை. நீ இரண்டாவது குணம் மாதா. மாதாவுக்கு என்ன இருந்தது? அது குடும்பத்தில் இருக்க வேண்டியது இரண்டாவது குணம். வானதூதர் கப்ரியேல் வானதூதர் மரியாளை பார்த்து சொன்ன அந்த வாழ்த்துரை என்ன? அருள் நிறைந்த மரியே. அவன் மனைவியரே, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எப்படிப்பட்ட மனைவியா இருக்கணும்? ஒண்ணுமே வாய் திறக்காது. ஏன்னா சொன்ன ஃபாதர், நானே எனக்கு சூரியன் வச்ச மாதிரி இருக்கும் ஃபாதர், சொந்த செலவுல சூரியன் வச்ச மாதிரி இருக்கும், நான் வாய் திறப்பேன், திறக்க மாட்டேன். மரியாளுக்கு இருந்த குணம் என்ன? எது நிறைந்த மரியாள்? அருள் நிறைந்த மரியாள். அப்ப ஒரு மனைவி எது நிறைந்தவளாக இருக்க வேண்டும்? அருள் நிறைந்தவளாக இருக்க. உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன்.